ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளுக்கு புது வருஷம் பிறந்து நம்ம வந்து 2024ல் காலடி எடுத்து வச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய விஷயங்களை ரெசல்யூஷனாக, அதாவது உறுதிமொழியாக எடுத்து இந்த வருஷத்தில் நான் இதை பண்ணிட போகிறேன், இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்போம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் இதுவரைக்கும் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுங்கள். எந்த மாதிரியான ஒரு வருமானம் இருந்தாலும் மணி சேவிங் சேலஞ்சு பண்ண முடியும். ரூ. 1 நம்ம எடுத்து வச்சாலுமே அது வந்து மணி சேவிங் சேலஞ்ச் தான். அந்த மாதிரி நிறைய மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 5 வந்து சேமித்து எப்படி வந்து 50,000 சேமிக்கிறது அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக ரூ. 5 சேமிக்கிறது அப்படிங்கிறது எளிதான விஷயம்தான். இருந்தாலும் அதை தொடர்ந்து சேமிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கான ஒரு சேலஞ்சாக எடுத்தீங்க அப்படின்னா சேமிக்க முடியும். அதை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா தினமும் ரூ. 5 சேமித்து ரூ. 50,000 சேமிப்பது எப்படி? எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி 50,000, 1,00,000, 2,00,000 இப்படிலாம் சேமிக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு குறைவான வருமானம் தானே வருது, இதை வச்சு எப்படி 50,000 சேமிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் தினமும் ஒரு ரூ. 5 எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களால் எப்படி 50,000 சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளுடைய கோல் பார்த்தீங்கன்னா 50,000 தினமும் ரூ. 5 சேமிக்க போகிறோம். சேவிங் அப்படிங்கிறது உங்களுக்கான சேவிங்கை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது டெய்லி நீங்கள் சேவ் பண்ணலாம், வீக்லியும் சேவ் பண்ணலாம், மந்த்லியும் சேவ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து பண்ண முடியுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ மெத்தடு 1 இதில் வந்து நான் ஒரு 2 மெத்தட் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். 2 மெத்தடுமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சேவ் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நாள் வந்து ரூ. 5, 2வது நாள் ரூ. 10 எடுத்து வைக்க போகிறோம், 3வது நாள் ரூ. 15, 4வது நாள் ரூ. 20, 5வது நாள் ரூ. 25, 6வது நாள் ரூ. 30, 7வது நாள் ரூ. 35, 8வது நாள் ரூ. 40, 9வது நாள் ரூ. 45, 10வது நாள் ரூ. 50. இப்போது இந்த அமௌண்ட்டை நம்மளால் எடுத்து வைக்க முடியும் கண்டிப்பாக அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து சேலஞ்சாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ரூ. 5, ரூ. 10, ரூ. 15 கூடுதலாக ஒரு ரூ. 5 மட்டும்தான் சேமிக்க போகிறோம். தொடர்ந்து நம்ம ரூ. 50 சேமிக்க போகிறோம். இப்போது உங்கள் கையில் வந்து மாதத்தோட முதல்ல ஒரு ரூ. 50 எடுத்து வைக்க முடியுதுன்னா ரூ. 50 ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் ரூ. 20, அப்புறம் ரூ. 10. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா எதை நீங்கள் எடுத்து வைக்கிறீங்களோ அதை டிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கேலண்டர் வச்சுருந்தீங்கன்னா கேலண்டரில் அன்னைக்கு நீங்கள் ரூ. 10 போட்டுட்டிங்களா, ரூ. 10 டிக் பண்ணுங்கள். ரூ. 15 போட்டிருக்கீங்களா, ரூ. 15 டிக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஒரு 10 நாள் சேமிக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 275. இந்த ரூ. 275 எப்படி 50,000 மாறப்போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது ஒரு மாதத்துக்கு தான் நான் வந்து உங்களோட கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். இதே வந்து எப்போ வந்து 50,000 மாறும் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். அடுத்தது 11வது நாள். இப்போ நம்ம இங்கே அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணலை. ஏன்னா நம்ம வந்து ரூ. 5 தான் சேமிக்க போகிறோம். அதே மாதிரி 11வது நாள் 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50. இப்போ 11வது நாள்லேருந்து 20வது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம எவ்வளோ சேமிக்கிறோம், திரும்பவும் ரூ. 5, ரூ. 10, ரூ. 15. இப்போ டோட்டல் இங்கே ஒரு ரூ. 275. அப்போ ஃபஸ்ட்டு 1ஆம் தேதியிலேருந்து 20 நாள் வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ சேமிச்சிருக்கோம்னா ரூ. 275 சேமிச்சிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 21வது நாள்லேருந்து 30வது நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே மாதிரி 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50. கண்டிப்பாக நீங்கள் வந்து தினக்கூலியாக இருந்தாலும் சரி, அல்லது மாதம் சம்பளம் வாங்குறவங்களாலும் சரி, வாரம் சம்பளம் வாங்குறவங்க யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த மணி சேவிங் சேலஞ்சை சிம்பிளாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ மாதத்தில் நான் வந்து 30 நாள் வந்து சொல்லியிருக்கேன். பட் வந்து உங்களுக்கு மாதத்தில் எல்லா நாளும் எடுத்து வைக்க முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு 10 நாளைக்கு ரூ. 275 ஒன்று எடுத்து வச்சிடலாம். அடுத்த 10 நாளைக்கு ரூ. 275. உங்களால் எதை வந்து எடுத்து வைக்க முடியுதோ அதை எடுத்து வச்சுருங்க. இப்போ 3 ரூ. 275 30 நாளில் நம்ம சேமிச்சிருக்கோம். இந்த 3 ரூ. 275 சேர்த்தா ஒரு மாதத்தில் நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ரூ. 875 சேமிச்சிருப்போம். எவ்வளோ சேமிச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ரூ. 825. அப்போ ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா 825 × 12
12 மாதங்கள் இல்லையா, ஒரு வருஷத்தில் ரூ. 9,900 சேமிச்சிருப்போம். இப்போது நம்ம வந்து பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், ரூ. 825 மாதம் சேமிக்கும் பொழுதே நம்மளால் பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில் ரூ. 10,000 சேமிக்க முடியுது. கண்டிப்பாக இதை வந்து குறைவான வருமானம் இருக்கிறவங்க செய்யலாம். இதை விட கொஞ்சம் கூடுதலாக வருமானம் இருக்குது, தொடர்ந்து உங்களால் சேமிக்க முடியுது அப்படின்னா, இதை நீங்கள் ஒரு 5 வருஷம் சேமித்து பாருங்களேன். 9,900 ரூ. 9,900 ஒரு 5 வருஷம் சேமிக்கும்போது ரூ. 49,500 சேமிச்சிருவோம். அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணும் பொழுது இங்கே வேறு ஏதாவது சில்லறை சேமிப்புகள் அங்கங்கே நீங்கள் சேமித்து வைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக 50,000 நம்ம கையில் இருக்கும். இது இல்லாமல் நம்ம என்ன மாதிரியான சேமிப்புகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனல்லேயே நான் நிறைய விதங்களில் சேமிக்கிறத உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அது மாதிரி நீங்கள் இந்த மணி சேவிங் சேலஞ்சை மெத்தட் 1ல் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் கையில் கண்டிப்பாக ரூ. 50,000 எளிதாக சேமிக்க முடியும். இப்போது டிப் நம்பர் 2 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மெத்தட் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி சேவிங் அப்படிங்கிறது வந்து இது வந்து ரூ. 825. வீக்லி சேவிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக வாரம் ஒரு ரூ. 100 எடுத்து வச்சிங்கன்னா அதில் ஒரு ரூ. 400 கிடைக்கும். அடுத்தது மந்த்லி சேவிங் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ரூ. 600, அதாவது மாதத்துக்கான செலவுகள் மொத்தத்திலேயே ஒரு ரூ. 600 சேமிக்கிறீங்கன்னா, சில்லறை சேமிப்பில் ஒரு ரூ. 175 சேமிச்சிங்கன்னா மாதம் பார்த்திங்கன்னா ரூ. 2,000 சேமிச்சிட முடியும். இந்த ரூ. 5 சேமிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ரூ. 2,000 சேமிக்கணும் மாதம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக மெத்தடு 2வை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் கூடுதலாக வருமானம் இருக்கிறவங்க, இல்லை எனக்கு ரூ. 5 தான் சேமிக்க முடியும்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் ஆல்ரெடி இதை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை இதை பார்த்துட்டு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு அது மோட்டிவேட் ஆகி அவங்களும் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி இப்போ வந்து மாதம் ஒரு ரூ. 2,000 உங்களால் சேமிக்க முடியுது மெத்தடு 2 ஃபாலோ பண்ணி அப்படின்னா, இந்த 2,000 நம்ம வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரித்து சேமிக்கிறது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ஆர்டி ஒன்று போடுங்க, ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது. நம்ம சேனல்லேயே வந்து ஒருத்தவங்க ஆர்டியை பற்றி போடுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. பட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்டினா என்ன, எப்படி சேவ் பண்ணலாம், எங்கே சேவ் பண்ணலாம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நகை சீட்டு போடுங்க. கண்டிப்பாக நகை சீட்டு போடுங்க. ரூ. 500 நகை சீட்டு போட முடியும். கண்டிப்பாக ஒன்று போடுங்க. ஏன்னா தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பிபிஎஃப், பெண் குழந்தையா ஆண் குழந்தையாக இருக்காங்க, இல்லை உங்கள் ஃபேமிலியில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சருக்காக சேமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பிபிஎஃப் போடுங்க. அதேமாரி பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் போடுங்க. உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா எஸ்ஐபிலே போடுங்க. இந்த எஸ்ஐபி பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய முறை வந்து நிறைய முறை பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலுமே நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்குறீங்க. பட் வந்து எஸ்ஐபி பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை 1 ஆர் 2 வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். இதுதான் இந்த மாதத்தில் நான் செய்யக்கூடிய அடுத்த மணி சேவிங் சேலஞ்ச். ஆல்ரெடி நம்ம வந்து நியூ இயர் அன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான 2 மணி சேவிங் சேலஞ்ச் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மணி சேவிங் சேலஞ்சுமே விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். குறைவான வருமானம் இருந்தாலும் சரி, நிறைவான வருமானம் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரூ. 50,000 தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். இந்த மெத்தடே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இது வந்து நான் 1 மாதத்துக்கு சொல்லியிருக்கேன். இதையே நீங்கள் 1 வாரத்தில் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் 50,000 சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக சேமிக்கலாம். கண்டிப்பாக ஆனால் மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற டிசிஷனை மட்டும் எடுத்து இந்த வருஷத்துலேருந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களை வந்து நோக்கி வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.